வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேன் வச்சுங்கம்மா. ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாமா. கம்மியாக ஊற்றிக்கலாம், ஆயில் ரொம்ப தேவையில்ல. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்கம்மா. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாமா. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கோங்கம்மா. கொஞ்சம் வதக்கிடுங்க. 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்கம்மா. கருவேப்பிலை தேவையானது போட்டுக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி கொஞ்சமாக. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுங்கம்மா. நல்லா ஈஸியான பொரியல் இது. ஒரு 5 நிமிஷத்தில் வேலை ஆகிடும். போதும். இந்த டைமில் கோஸ் 1 கப்புமா பொடியை கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப்பு கேரட்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்கம்மா. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. போதும் வதக்கினது. இது வந்து பாசி பருப்புமா. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்ல தண்ணி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது இந்த தண்ணியோடய ஆட் பண்ணிடுங்க. தண்ணி இதுக்கு மேலாம் ஊற்ற வேண்டாம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்கம்மா. காய் வந்து ரொம்ப குழகுழன்னு வெந்து சாப்பிடக்கூடாது. எப்பயுமே அரை வேக்காடில் தான் பொரியல்லாம் சாப்பிட்ணும். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாமா. காய் அந்த பருப்புலாம் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி இந்த பருப்பு கூட நல்லா வெந்துடுச்சு பாருங்கம்மா. தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. திருவின மாதிரி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. பாருங்கம்மா, பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் சாதம், வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்மா. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான பொரியல் இது. இறக்குற டைமில் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. ஒரு கிளறிடுங்கம்மா. அவ்வளோதாம்மா, கேரட் கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.